வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி பஜ்ஜி போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் இல்லை, அதனால் அப்பளமும் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நிதானமாக கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதோட அப்பளத்தையும் எடுத்து வச்சு அப்பளம் ரொம்ப காஞ்சிருந்ததுன்னா நம்ம மாவில் போடவும் நொறுங்கிடும். அதனால் லைட்டாக தண்ணியில் முக்கி போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா வந்துடும். இப்போ அப்பளத்தையும் போட்டு எடுத்தாச்சு அப்பள பஜ்ஜி. இப்போ வெங்காய பஜ்ஜி போடுறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு எடுத்துகிட்டு நான் இதில் ஒரு 3 இதில் ஒரு 3 போட்டேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எப்படினாலும் அந்த கிண்ணத்தில் மாவு மிஞ்சிடும். அதை நம்ம கீழே ஊற்றுறதுக்கு பதில் அதோட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தூள் பஜ்ஜி மாதிரி வந்துடும். இதுவும் சாப்பிட்றதுக்கு ஒரு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. வெங்காயம் சாப்பிடாத குழந்தை கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வெங்காயம் சாப்பிட்டுக்கிடுவாங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இதோட டீ எப்படி தான் டீ குடிக்காமல் இருக்கணும்னு நினச்சாலும் சரி, அந்த 4:30 மேலே ஆயிடுச்சுன்னா டீ குடிச்சு தாங்க வந்திருக்கு. கொஞ்சமாக அது என்னென்னா தலைவலி வருது அது வருதுன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிடுறோம். இப்போ இஞ்சி டீயும் அப்பள பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எது நினச்சாலும் அது மாதிரி நடக்காது. நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்தோம்னா அது ஒரு வேலையாக இருக்கும். நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நடக்கிறத பொறுத்து நம்ம வாட்டுக்கு சரி எது தான் நடந்தாலும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இருந்தால் தான் இருந்தபடி இதோட விடிய முடிஞ்சிருச்சு. பாய்.